UPI பண பரிவர்த்தனை வரம்பு நாளொன்றுக்கு 10 லட்சமாக உயர்வு. தனிநபருக்கான பரிவர்த்தனையில் மாற்றமில்லை. புதிய விதிகள் வரும் 15ஆம் தேதி வரை அமலுக்கு வரும் என்று அறிவிப்பு. PF பணத்தை ATM மூலம் எடுக்கும் வசதி அடுத்த மாதம் அறிமுகம். ஒன்றிய தொழிலாளர் நலத்துறை அறிவிப்பு. செல்போனுக்கு வாங்கிய கடனை கட்ட தவறினால் போன் முடக்கம். ரிசர்வ் வங்கி ஆலோசனை. பராமரிப்பு பணி காரணமாக உழவன் எக்ஸ்பிரஸ் மற்றும் அனந்தபுரி எக்ஸ்பிரஸ் ரயில்கள் தாம்பரத்திலிருந்து இயக்கப்படும். தெற்கு ரயில்வே அறிவிப்பு. வாக்காளர் பட்டியல் விவகாரத்தில் சோனியா காந்திக்கு எதிரான மனு தள்ளுபடி. டெல்லி நீதிமன்றம் உத்தரவு. குடியரசு துணைத் தலைவராக இன்று பதவியேற்கிறார் CP ராதாகிருஷ்ணன். குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு பதவி பிரமாணம் செய்து வைக்கிறார். கலவரத்தால் பாதிக்கப்பட்ட மணிப்பூருக்கு பிரதமர் மோடி நாளை பயணம். 862 நாட்களுக்கு பின் வருகை தரும் பிரதமரை புறக்கணிக்க போராட்டக் குழுக்கள் அழைப்பு. வரவேற்பு வளையங்களை போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்ததால் பரபரப்பு. அசாமில் பாஜக அரசுக்கு எதிராக பழங்குடியின மக்கள் தீப்பந்தங்களுடன் பேரணி. வாக்குறுதியை நிறைவேற்றாத பிரதமர் மோடியை கண்டித்து முழக்கம். சிக்கிம் மாநிலத்தில் பெய்த கனமழையால் திடீர் நிலச்சரிவு. வெள்ளத்தில் சிக்கி 4 பேர் பலி. மாயமான 3 பேரை தேடும் பணி தீவிரம். சென்னையில் நிதி நிறுவனங்கள் மூலம் 7 கோடி ரூபாய் கடன் பெற்று மோசடி. 2 பேர் கைது. மத்திய குற்றப்பிரிவு காவல்துறை அதிகாரிகள் தீவிர விசாரணை. ஃபிடே கிராண்ட் ஸ்விஸ் செஸ் தொடர். நடப்பு சாம்பியன் தமிழ்நாட்டின் வைஷாலி முதலிடத்தில் நீடிப்பு. ஆடவர் பிரிவில் இந்தியாவைச் சேர்ந்த நிகால் சரீன் 2வது இடம். இருபதாவது உலக தடகள சாம்பியன்ஷிப் தொடர் ஜப்பானில் நாளை தொடங்குகிறது. இந்தியா உள்ளிட்ட 200 நாடுகளைச் சேர்ந்த வீரர் வீராங்கனைகள் பங்கேற்கின்றனர். தென்னிந்திய பகுதிகளில் நிலவும் வளிமண்டல மேலடுக்கு சுழற்சியால் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், கடலூர் மற்றும் விழுப்புரம் மாவட்டங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பு.